தன்னை சந்திக்க வரும்போது பூங்கொத்துக்களை தவிர்த்து கருத்தாளமிக்க புத்தகங்களை வழங்கினால் மகிழ்ச்சி அடைவேன். கழகத்தினருக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். 2022ஆம் ஆண்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் மிகவும் பின்தங்கியுள்ளதாக அதிர்ச்சி தகவல். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என போட்டோஷூட் நடத்தாமல் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை ஸ்டாலின் எடுக்க வேண்டும் என பலரும் கருத்து. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் இருந்து சென்னை மாநகருக்கு செல்ல குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுவதாக பயணிகள் புகார். அதிகாரிகளிடம் கேட்டால் ஆணவத்துடன் பதிலளிப்பதாக பயணிகள் வேதனை. அவங்க சொன்னாங்க, சாம்பார் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும், ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சார் நிற்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டி எடுக்கும்போது இங்கே தான் நின்று, செகண்ட் பேட்டி இப்போ எடுத்துட்டு இங்கே தான் நின்றுட்டு இருக்கேன். நான் மேக்ஸிமம் இன்னும் பாரிஸ் பஸ் வரல. சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் இருந்து குட்கா பொருட்களை காவலர்களை திருடி விற்ற அவலம். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. விடிய ஆட்சியில் பொம்மை முதல்வர் வசமுள்ள போலீசாரே காவல் நிலையத்தில் இருந்து குட்கா பொருட்களை திருடி விற்கும் கேவலம். போலீசாரே குட்கா விற்றால் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை எப்படி ஒழிக்க முடியும் என பொதுமக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் டாஸ்மாக் பார் பிரச்சனையில் திமுகவுக்குள் உட்கட்சி பூசல். நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் திமுகவில் ஒரு தரப்பினர் சீல் வைக்கப்பட்ட பாரை திறந்ததால் பரபரப்பு. சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் நிலையத்தில் கங்கா காவிரி ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல். போதை ஆசாமிகள் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை. விருதுநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் சேதமடைந்த வாழை மற்றும் நெற்பயிர்கள். விடியா திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சியில் கோலாகலம். சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் அடக்கி வருகின்றனர். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் இன்று மாலை லாக்ரேஞ்ச் புள்ளியில் நிலைநிறுத்தப்படுகிறது. மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கத்தை கொண்டு ஒளிவட்ட பாதை எனப்படும் சுற்றுப்பாதையில் ஆதித்யா L1 விண்கலம் நுழைய உள்ளதாக தகவல். விண்வெளியில் சோதனை முயற்சியாக 180 வாட் மின் உற்பத்தியை மேற்கொண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் சாதனை. அண்மையில் அனுப்பப்பட்ட PSLV C-58 ராக்கெட்டின் இறுதிநிலை பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த ஆய்வு கருவிகள் மூலம் சோதனை வெற்றி.